بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனை அஞ்சியவர்களாக, படைத்தவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, படைத்தவனால் உபதேசிக்கப்படுகின்ற உபதேசங்களை விளங்கி புரிந்து வாழ்க்கையில் நல் அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேதம் தான் திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு
சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்ணியப்படுத்துவதற்கு, அதை சிறப்புப்படுத்துவதற்கு இந்த துன்யாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதனுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அது கூறுகின்ற செய்திகள் சத்தியமானது, சரியானது, உலக வாழ்க்கையில் மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய பாதை என்பதையும் உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கெல்லாம் பொதுமறையாக இறைவன் வழங்கியிருக்கிறார் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இறை வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காகத்தான் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அருள் இருக்கின்றார். அதற்கென்று சில சிறப்பையும் சில இரவுகளை அல்லாஹ் தஆலா ஓர் இரவை மகத்துவமிக்க இறைவாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். காரணம், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஈமான்தாரிகள் அந்த ஓர் இரவினுடைய மகத்துவத்தை அடைய வேண்டும், அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய இறைவன் சொல்லுகின்ற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓர் இரவை இந்த துன்யாவில் உலக மக்களுக்கும் ஈமானியர்கள் அதில் ஈமான் கொண்டு அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காகவும் இறைவன் வழங்கியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் சூரத்து யூனுஸ் 10வது சூராவினுடைய 57வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், கிதாபுன் அன்ஸல்னாஹு, இந்த கிதாபை வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் ஷிஃபா கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றார், கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் லிமா ஷிஃபாஉ லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கின்றது. அது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணமாக இருக்கிறது, உள்ளத்தில் உள்ள நோய்களை போக்கிறது. படைத்தவனை மறுப்பவர்களும் படைத்தவனுக்கு இணை வைப்பவர்களும் இருக்கின்ற அந்த நோய் அகற்றப்பட வேண்டும் என்றால் அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல் குர்ஆன் சொல்வதை உணர வேண்டும். இதற்காகத்தான் மிகப்பெரிய ஒரு மருத்துவத்தை இறைவன் அந்த உள்ளங்களுக்கு நிவாரணமாக கொடுத்திருக்கிறார். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த இறை வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தாகவும் அருளாகவும் நேர்வழி காட்டியாகவும் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த திருமறை குர்ஆனை கொடுத்ததன் நோக்கம் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், லிதுக்ரிஜன் நாஸ மினல் ஸுலுமாத்தி இலன் நூர் வ கான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை அருளியது நோக்கம் மனிதர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின்பால், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தின்பால், அறியாமையிலிருந்து அழகிய மார்க்கத்தின்பால் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பெற்றது என்பதை ரப்புல் ஆலமீன் அதனுடைய நுணுக்கத்தை நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் கொடுத்து குர்ஆனை மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு மனிதர்களை பாவத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் இணை வைப்பிலிருந்தும் தீமையிலிருந்தும் பாவங்களில் இருந்தும் மீட்டப்பட வேண்டும், இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும், இறைவனை நேசிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு அடிபடுகின்ற மக்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த குர்ஆனை சிறப்புமிக்க புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கி மனித சமூகத்திற்கு அதனுடைய உயர்வையும் அந்தஸ்தையும் இறைவன் விளங்க வைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய அழுத்தமும் அது கூறுகின்ற உச்சகட்டமான மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் வ தில்கல் அம்சாலு நضربها للناس لعلهم يتفكرون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த இறைவேதத்தை இந்த குர்ஆனை அந்த மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால், அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை இந்த மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற உபதேசம், அந்த குர்ஆன் சொல்லுகின்ற மார்க்க விளக்கம், அந்த குர்ஆன் சொல்லுகின்ற அறிவியல், அந்த குர்ஆன் சொல்லுகின்ற படைத்தவனை பற்றியான செய்தி, அந்த குர்ஆன் முழுவதும் சொல்லப்படுகிற இந்த செய்திகள் எல்லாம் அது தாங்கிக் கொண்டால் அது பயந்து நடுங்கி அந்த மலை தூள் தூளாக ஆகிவிடும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக, நம்முடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர வைப்பதற்காக, குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அது சொல்கின்ற செய்தி இந்த உம்மத்தில் எந்த அளவிற்கு பின்பற்றுவதற்கு மிக உயர்ந்து மிக்கது என்பதை சொல்வதற்காக, நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தையும் இறை பயத்தையும் மர்ம சிந்தனையும் ஊட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா விளக்கம் அளிக்கிறான். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால் அந்த மலை அல்லாஹ்வுடைய பயத்தினாலும் அச்சத்தினாலும் அது தூள் தூளாகி போய்விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வநத்ரிபுஹா லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டிதான், மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான், மனிதர்கள் அந்த படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த உதாரணத்தை நாம் கூறுகிறோம். லஅல்லஹும் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இறைவேதத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இறைவேதத்தை அல்லாஹ் இறக்கினான். ஏன்? ஹுதல் லின்னாஸ், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக, படைத்தவனை அறிந்து கொள்வதற்காக, படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக, படைத்தவனுக்கு மட்டும்தான் நாம் அடிபணிய வேண்டும் என்கின்ற உயர்வான சிந்தனை மனித சமூகத்தினுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை மனிதர்களுக்காக நேர்வழி காட்டுவதற்காக நாம் இறக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா, அது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து விலக்கி தரக்கூடிய இறை வேதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதம் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்தில் இறக்கப்பட்ட அந்த இறைவேதத்திற்கென்று ஓர் இரவை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த இரவினுடைய நன்மையும் பாக்கியமும் பரக்கத்தும் எவ்வளவு உயர்வு மிக்கது என்பதை இந்த துனியாவில் வாடுகின்ற இறை நம்பிக்கையாளர்கள் தெளிவான முறையில் விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு அந்த நாட்களின் அந்த நன்மையை அடைவதற்காக முயற்சியில இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் அருளப்பெற்ற மாதத்தை, இரவை, லைலத்துல் கத்ரை இந்த உம்மத்தை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா 97வது சூறாவையே ஒரு முழு சூறாவை அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கிறான். ஏன்? இந்த உம்மத் அந்த ஒரு இரவை விட்டுவிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது, அந்த பாக்கியத்தை அடையாமல் போய்விடக் கூடாது. துன்யாவில் வாழக்கூடிய நசீபு கொடுக்கப்பட்டும், துன்யாவில் வாழக்கூடிய நசீபு கொடுக்கப்பட்டும் இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக நிலையாக நிரந்தரமாக ஓதக்கூடிய அந்த சூரத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு பெயரை கொண்டு அந்த இரவை கொண்டு நமக்கு சுட்டிக்காட்டி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே குறிப்பிடுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் கண்ணியம் வாய்ந்த சிறப்பு மிக்க கண்ணியமிக்க அந்த இரவில் தான் இந்த திருமறை குர்ஆனை அருள் இருக்கிறோம். மற்றொரு அறிவிப்பில் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, சூரத் துஹான் 44வது சூராவுடைய ஆரம்பத்திலே சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அந்த இரவு நீங்கள் நினைப்பதை போன்ற சாதாரண இரவு அல்ல, பரக்கத்து பொருந்திய இரவு. இறைவன் ஒரு விஷயத்தை பரக்கத்து பொருந்திய இரவு என்று சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இரவு. நிச்சயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இரவில் தான் இதை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த இறைவதம் உங்களுக்கு நன்மையை எச்சரிக்கை, மர்மையுடைய சிந்தனையை எச்சரித்துக் கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மகத்துவ இரவை விளங்கிக் கொள்வதற்காக ரப்பல் ஆலமீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவில் நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை நிறுத்தல, இன்னும் புண்ணிய வைக்கிறார். நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த மகத்துவத்தை புரிய வைப்பதற்கு குர்ஆன் எப்படி நம்மளோடு உரையாடுது என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஏனென்றால் இப்படியெல்லாம் சொல்லியும் இந்த சமூகம் அந்த இரவை பாழாக்கி கொண்டிருக்கிறது, அந்த இரவை பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனிதர்கள், ஈமானியர்கள் சிலர், பெரும்பான்மையான மக்கள் வேறொரு பாதையை சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் தெளிவுபடுத்தியதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் அழகாக சொல்லிக் கொடுக்கிறான், புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கிறான், நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிற மாதிரி சொல்கிறான். ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இரவு எப்படிப்பட்ட இரவு உமக்கு அறிவித்தது எது தெரியுமா? அல்லாஹ் எப்படி கேட்க
கேட்கிறான் பாருங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னா உனக்கு புரிஞ்சிச்சா, இது தெரிஞ்சுக்கிட்டியா, எப்படி விலகுன, எப்படி நம்ம பாடம் நடத்துவோம். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை பாதுகாக்க நினைக்கிறார். இந்த உம்மத்தை சத்தியத்தின்பால் கொண்டு செல்ல விரும்புகிறார். இந்த உம்மத்தை கொண்டு போய் நாளை சொர்க்கத்திலே விட வேண்டும் என்று படைத்தவன் விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த கண்ணியமிக்க இரவு உமக்கு எது அறிவித்தது? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஓர் இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஓர் இரவை அடைந்து விட்டால் 83 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து இபாதத் சாலிகளாக, நல்ல அடியார்களாக, தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, சித்திகீன்களாக, எல்லா பாக்கியமும் பெற்றவர்களாக மரணிக்கக்கூடிய நசீபு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை அல்லாஹ் தஆலா இன்றென்று சொல்லாமல் நம்மை தேட விட்டு வைத்திருக்கிறார், நம்மை தேடும்படி வைத்திருக்கிறார், நம்மை அடையும்படி அல்லாஹ் ஏவுகின்றார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்த பாக்கியம் 83 ஆண்டு காலங்கள் நம்மளால் ஒரு நாளாவது அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி நடக்கக்கூடிய உள்ளமா வாழ்ந்திருக்கிறோமா? ஒரே ஒரு நாள் முழுவதும் இறைவனுக்கு எந்த மாற்றமும் செய்யாமல், மறுப்பும் செய்யாமல், பாவம் இல்லாமல் வாழ முடியுமா? நிச்சயமாக நம்மளால் முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இரவை நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்து அதை இபாதத்திலும் இறை பொருத்தத்திலும் நீங்கள் கழித்திருந்தால் 83 ஆண்டு காலங்கள் நீ நல்லடியார்களாக வாழ்ந்ததனுடைய சவாபு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது கருணை கொண்டவர்களான். இந்த உம்மத்தின் அடியார்களை நாளை மறுமையில் நான் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு மகத்துவமிக்க அந்த ஒரு இறைவை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அது சாதாரண 1000 மாதங்களை விட சிறந்தது மட்டுமல்ல, அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். தனஸ்ஸலுல் மலாயிகா, அல்லாஹ்வை போடக்கூடியவர் மாணவர்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வானவர்கள், நம்மளால் பார்க்க முடியாத இறைவனுக்கு என்று சிறப்பித்து இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் அன்றைய தினம் இறங்குகின்றார்கள். படப்படையாக இறங்குகிறார்கள். உலகம் முழுவதும் இறங்கி இருக்கிறார்கள். பூமியில் நெருக்கடியில் இருக்கிறார்கள். ஆனால் நம் பார்வைக்கு தெரியாது. அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள் அவர்கள் யார்? அந்த மலாயிகா யார்? லா யஹ்சுனல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவருடைய பரிசுத்த தன்மை என்ன தெரியுமா? அந்த வானவர்கள் லா யஹ்சுனல்லாஹ், அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை சொன்னானோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் அந்த நாளிலே அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அவர்களும் அந்த நிலைக்கு வருகிறார்கள். எல்லோருடைய பெயர்களும் பட்டியல்களிலும் பேர் பதிவு செய்யப்படுகிறது. யாரெல்லாம் இந்நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற பதிவு புத்தகத்தோடு வந்து இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகா. அதோடு விட அடுத்த சிறப்பு என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாக வஹியை கொண்டு வந்தவர்கள். குர்ஆனை முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு 23 ஆண்டு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இறக்கி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நாளில் இறங்கி வருகின்றார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அனைத்து காரியங்களும், அன்னைய நிலைப்பாடுகளும், மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்வு, மரணம், ரிஸ்க் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அந்த நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த மலக்குமார்களும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எவ்வளவு பாக்கியம் நிறைந்த இரவு! குர்ஆன் அந்த லைலத்துல் கத்ரிலே இறங்கினோம். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவிலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு ஒரு பெரும் பாக்கியம் நம்மால் காண இயலாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமறை குர்ஆனை ஓதி ஓதி காண்பித்தவர்கள். ஒவ்வொரு ரமலானிலும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து குர்ஆனை ஓதி காட்டி தர்பியத் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்றைய தினம் இறங்குகின்றார் என்றால் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இரவுகளில் நம்முடைய செயல்பாடுகள் என்ன? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும்,
துன்யாவில் எப்படிப்பட்ட கொள்கை கோட்பாட்டுக்கு இருந்தாலும் சரிதான், இறைவன் அந்த இரவை எப்படி மகத்துவமிக்க இரவு என்று நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அந்த சிறப்பு மிக்கதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்த மக்கள் அதிலே இபாதத்திலே இறை பொருத்தத்திலே இருக்க வேண்டும். சலாமுன் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றாங்க அந்த இரவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உங்களுக்கு அமைதி வேண்டும், மன நிம்மதி வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டும், சலாம் உண்டாகட்டும். எதுவரை தெரியுமா? எதுவரை தெரியுமா? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை முடிகின்ற வரை, ஃபஜ்ர் தொழுகை நிலைநாட்டுகின்ற படுகின்ற வரை அந்த இரவுடைய பாக்கியம் நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அந்த இரவை புரிந்து கொள்வதற்காக, அந்த இரவை அடைவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் யோசித்து பாருங்கள். இந்த அடியார்களுக்காக, நமக்காக வேண்டி, நம்மை நாளை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க இரவை இறைவன் அருள் செய்து கொடுத்து அதிலே நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் அல்லாஹ் விரும்பிய காரியத்தை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டியாக வந்த அந்த தூதர் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை கவலை கொண்டவனாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, எவரொருவர் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தும் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்கிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வெறும் மன்னிப்பை மட்டுமே அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கிறான். ஏன்? மனிதன் உலகத்தில் ஒரு வினாடி கழிக்க கழிக்க பாவியாக ஆகிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் படைத்தவனுக்கு மாறு செய்கிறான். ஒவ்வொரு வினாடியும் குர்ஆனுக்கு மாற்றமாக வாழுகின்றான். எனவே இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நாளை நான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனால் இந்த புனித மிகுந்த ரமலானில் நீங்கள் செய்யப்படுகிற அந்த அமல் ஈமானோடு இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஈமானையும் இஹ்திசாபையும் சேர்த்து சொல்கிறார்கள். மன் சாம ஈமானன் வஹ்திசாபன், இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து மறுமையில் நிறுத்தப்படுவோம், அங்கே கேள்வி கேட்கப்படும் என்ற உணர்வோடு இவர்கள் வைத்தார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் இன்று வணங்குகிறீர்கள் இரவு நேரத்திலே பலகீனமாகவோ அல்லது அசால்ட்டாகவோ அல்லது இறையச்சத்தோடு எப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த இரவுடைய நினைப்பினுடைய நின்றுதல் வணங்குதல் என்பதற்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை சொன்னார்கள் தெரியுமா? மன் தாம ரமலானன் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அந்த ரமலானுடைய மாதத்தில் எவர் ஒருவர் ஈமானோடும் இறை அச்சத்தோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ஈமானின் இஹ்திசாபை இணைத்து கூறுகிறார்கள். ஏன்? மனிதன் இதை இறை நம்பிக்கை இல்லாமல் அந்த நற்கூலிய மறுமையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அதில் அந்த குஃபிர லஹு மா தகத்தம், உங்களுடைய பாவங்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அடைய முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சேர்த்து சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அதே போன்று இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் அல்லாஹ் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தூதரை நாம் பார்க்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக வாழ்ந்த மனைவி அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன், நாம் எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் ஒவ்வொரு இபாதத்தினுடைய நுணுக்கங்களை பற்றியும் அந்த இரவினுடைய இபாதத்தில் கழித்த விதங்களை பற்றியும் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? இந்த உம்மத் இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு கிடைக்க பெற்று அந்த பாக்கியத்தை முழுமையாமல் அடையாமல் மரணித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? இதா தகல அஷ்ருல் அவாஹிர் ஃபி ரமலான் ஷத்த பிஇதரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு. அன்னை ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இறுதி 10 அடைந்து விட்டால், இறுதி 10 நாளை அடைந்து விட்டால் தன்னுடைய ஒரு மனைவியோடு சேர்வதை நிறுத்திக் கொள்வார்கள்.
இபாதத்தில் இருப்பார்கள். வஅஹ்யல் லைல, இரவை ஹயாத்தாக ஆக்குவார்கள். இரவெல்லாம் இறை இபாதத்திலே கழிப்பார்கள், திலாவத்திலே கழிப்பார்கள், தர்மங்களிலே கழிப்பார்கள், உபரியான கொள்கையிலே கழிப்பார்கள், நன்மையை பேசுவதிலே கழிப்பார்கள். ஏழை எளிய மக்களுக்கு தங்களுடைய தன்னுடைய அருள் வளங்களை, தர்மங்களை புயல் காற்று அடிப்பதை போல தர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, தான் மட்டும் இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடைய வேண்டும் என்று உம்மத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் நினைக்கவில்லை. தன் குடும்பத்தினர்களையும் ஏவுவார்கள், குடும்பத்தினரையும் தொழும்படி சொல்வார்கள். குடும்பத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், மனைவி, கணவன், சகோதரர், சகோதரி எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரையும் இழுத்து விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதருடைய ரமலானுடைய இறுதி 10 அந்த இபாதத்தினுடைய வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அடுத்த அறிவிப்பில் சொன்னார்கள், வகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இறுதி 10 இபாதத்தில் கழிப்பதை போல இறை நியமத்துக்களை அடைவதில் செயல்படுவதை போல வேறொரு நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாட்களும் 10 இரவுகளும் இறை பொருத்தத்தின் அடிப்படையில் செயல்படுத்துவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். மேலும் அன்னை ஆயிஷா சொன்னார்கள், வகான யஅதகிஃபு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஷ்ரில் அவாகிரி வலம்மா தவஃபாஹு வபஅதஹு வயஅதகிஃபுஹு அஸ்வாஜுஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 நாளும் இந்த ரமலானுடைய சிறப்பு அடைந்து கொள்வதற்காக, லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் இருந்தார்கள் என்பதை அறிவிக்கின்றார்கள். 10 தினங்கள் இருப்பதனுடைய நோக்கம் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நிர்ணயம் செய்யவில்லை, நாளை அறிவிக்கவில்லை, திட்டமிடவில்லை, தெளிவாக மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நாள் அல்ல, 1000 மாதங்களை விட சிறப்பு. நீங்கள் அந்த இறுதி 10 தேடிக் கொள்ளுங்கள். மற்றொரு ரிவாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வதஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான் ஃபில் வித்ர். ஒற்றை இறுதி 10 ஒற்றைப்படை இரவிலே 5 நாட்களிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவு தெளிவாக இந்த உம்மத்தை சரி பண்ணுவதற்கு, இந்த உம்மத்தார்கள் நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடாது என்பதற்காக நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பேச்சுக்களும் எந்த மாற்றமும் இல்லாமல் மிக தெளிவான முறையில் லைலத்துல் கத்ர் 27 என்று சொல்லி அறியாமல் கிடந்த சமூகத்திற்கு தட்டி எழுப்புகின்ற 14 நூற்றாண்டு காலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஒலிக்கப்பட்டிருந்தால் இந்த உம்மத்தில் 27 என்பது மறைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த உம்மத்தில் செய்ய வேண்டிய சகோதரர்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய பலகீனத்தினுடைய விளைவு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஒற்றை படையிலே தேடிக்கொள்ளுங்கள், 10 தினங்கள் தேடிக்கொள்ளுங்கள். 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நாள் ஏன் மறைக்கடிக்கப்பட்டது தெரியுமா? மற்றொரு ஹதீஸில், அதே புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج அன் அக்பர பிலைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிப்பதற்காக, லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த நாள் தான் என்று சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே ஆனார்கள், வெளியிலே வந்தார்கள் சொல்வதற்காக. வருகின்ற பொழுது ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், இஸ்லாமிய சகோதரர்களை இருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது! இரு சகோதரர்கள் சண்டை போடுவதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தி அந்த நாள் மறைக்கடிக்கப்பட்டது. இதில் இருந்து தெளிவாக்கப்படுகிறது, சண்டை சச்சரவு இந்த உம்மத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. இரு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். எந்த நாளை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்களோ அந்த நாளை மறக்கடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள், நான் சொல்வதற்காக வந்தேன், ஆனால் இரு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். நான் சொல்ல வந்த அந்த ஒரு நாளை
அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டார், அல்லாஹு தஆலா அதை மறக்கடித்து விட்டார், அதை அறிவிக்க விடாமல் தடுத்து விட்டார். எனவே ஃபல்தமிசுஹா தாசிஆ வல் ஹாமிஸா வல் சாபிஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே அந்த இரவுகளை நீங்கள் 29லையோ 25லையோ 27லையோ நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடும்படி நம்மளை விட்டு விட்டார்கள். அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நாளை அறிவிப்ப வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த நாளை தேடிக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், எல்லா மக்களுக்கும் அழகாக புரிகிறது. எனவே அந்த நாளில் நாம் இபாதத்திலே கழிக்க வேண்டும். தெருக்களில் அலைவதோ சுற்றி திரிவதோ சிறுவர்கள் பெரியவர்களை வெளியே சுற்றி திரிவதோ இதை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த உம்மத்திற்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரிடத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் இபாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, அதில் நம்முடைய பெயர்கள் இபாதத் சாலிகளாக பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வளவு மாணவர்களை பூமியில் அல்லாஹ் இறக்குகிறான். பூமி முழுவதும் மாணவர்கள் சுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் சைக்கிள் ஓட்டிகளாக, வீண் பேச்சுக்கள் பேசுபவர்களாக, ரோட்டில் வினாவசியமான பேச்சுக்களை பேசி திரிபவர்களாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் நாம் எவ்வளவு ஒரு பெரிய துர்பாக்கியசாலிகளாக விட்டு இந்த பூமியிலே மரணிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து கவலைப்பட்டு நம்முடைய நிலைப்பாடுகளை சத்தியத்தை நோக்கி இறுதி தூதருடைய அந்த பேச்சினுடைய சத்தியத்தை விளங்கி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தின் பக்கமும் நாம் திரும்ப வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்திகளை உலகம் முழுவதும் நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் எல்லாருக்கும் கிடைக்காது, நிச்சயம் கிடைக்காது. இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அந்த உணரக்கூடிய பக்குவம், அந்த நாளில் நான் இபாதத்தில் தான் கழிக்க வேண்டும் என்பதை எல்லோரால முடியாது. அல்லாஹ் சிலரை தேர்வு செய்வான், சிலருடைய உள்ளத்தில் ஹிதாயத்தை கொடுவான், சிலர் உள்ளங்களை தேர்வு செய்வான், சில உள்ளங்களை மஸ்ஜிதோடு அமர்த்துவான், சில உள்ளங்களை வீடுகளில் அமர்ந்து இபாதத்திலே கழிக்கும்படி செய்வான். பெரும்பான்மையான மக்களை ரோட்டிலே திரிய விட்டு ஷைத்தானுக்கு அடிபடியக்கூடிய மனிதர்களாக விட்டு காட்டுவான். இதுதான் நிலை. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். ஹிதாயத் கிடையாது. இந்த ஹிதாயத்தை கிடைப்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வக்தத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்க சொன்னார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை கொடு யா அல்லாஹ், சத்தியத்தை விளங்கக்கூடிய பாதையை கொடு யா அல்லாஹ் என்று கேட்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இரவு கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்னை ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக அந்த நாளில் நீங்கள் என்ன ஓத வேண்டும், என்ன கேட்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாருங்க. அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறார். அந்த நாள் கிடைக்கும் பொழுது, அந்த இரவு கிடைக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், என் ரப்பிட்ட நான் என்ன கேட்கணும். யார் கேட்கிறார்? அன்னை ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இதா வாஃபகத்தில் முஅக்கதா, அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் மா அகூல் ஃபிஹா, மா அகூல் ஃபிஹா, அங்கே நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பது, என்ன சொல்வது. فقال رسول الله صلى الله عليه وسلم اللهم انك عفو، اللهم انك عفو تحب العفو فاعف عني. எவ்வளவு ஒரு அல்லாஹ் நம்மளை மன்னிப்பதற்கே அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தையும் நாளையும் கொடுத்திருக்கிறார். சொன்னார்கள், நீங்கள் இதை கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம இன்னக அஃபூவன், யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன், கிருபை செய்யக்கூடியவன். அது மட்டுமல்ல, துஹிப்புல் ஆஃப, மன்னிப்பை நேசிக்கிறாய், மன்னிப்பை விரும்புகிறாய் என்று சொல்லி கேளுங்கள். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அறிந்த விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். ஹிதாயத்து கிடைப்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். எல்லோருக்கும் இல்லை, ஹதீஸும் அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம், அதை தவறில்லை, கண்டிப்பாக தெரிந்திருக்கிறோம். உலகம் அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாளை அடைவதற்கான இபாதத்தை கழிப்பதுதான் நசீப். அந்த நசீப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும், துன்யாவில் உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் அதை கொடுத்து அந்த நாளில் இபாதத்தை கிடைக்கக்கூடிய நசீபை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணிக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதே போன்றுதான் ஜக்காத்துடைய விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிசாப் கிடைத்து ஜக்காத்துடைய காலத்தவரை வந்து ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் கடுமையான தண்டனை என்பதை சூரத்து தௌபாவில் அல்லாஹ் அழகாக எச்சரிக்கிறான். வல்லதீன யக்னிதூன ذهب والفضة
வலா யுன்ஃபிகுனா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். செல்வங்கள் சேர்த்து வைத்த பிறகு அதற்குரிய ஜக்காத்துடைய காலத்தவணை வந்த பிறகு ஜக்காத் கொடுக்காமல் இருந்து விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான தண்டனை உண்டு. அந்த தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும் ஹாதா மா கனத்தும் லிஅன்ஃபுசிக்கும். நாம் சேர்த்து வைத்த அந்த செல்வத்தை அல்லாஹ் நெருப்பிலே போட்டு காய்ச்சுவான். காய்ச்சப்பட்ட பிறகு அந்த சுட சுட உள்ள அந்த கொந்தளிக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அவனுடைய முகத்தில் சூடு போடப்படும், வலா புறங்களில் சூடு போடப்படும், முதுகிலே சூடப்படும் போடப்படும் சொல்லும். ஹாதா மா கனத்தும் லிஅன்ஃபுசிக்கும். இதைதான் நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்தவை, இதற்கு ஜக்காத் கொடுக்கவில்லை, அதனால் ஏற்படுகின்ற விளைவு சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற தண்டனை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றார். எனவே ஜக்காத் கடமையாக்கப்பட்ட சகோதரிகள் கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமையை தண்டிப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமையாக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை புரிந்து விளங்கி சரியான முறையில் ஏழைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையை நாம் நிலையாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.